திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசையில் திருமந்திர ஓசை என்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கோவில் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி, அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து, விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு, கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே, கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. இனி 12 திருமுறை ஆசிரியர் துதி. வாங்க சரஸ்வதி அம்மா. 12 திருமுறை ஆசிரியர்கள்: திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திருகாலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிக்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர்மை இளம் பெருமானொடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து
திருக்கதவும் அடைதல், திருக்கோவிலை அடைதல். வாங்க, காட்டூர், நாமக்கல் மாவட்டம் காட்டூரில் வசிக்கக்கூடிய தேவியம்மா, தேவி வெங்கடேசன் இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். திருக்கோவில் அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் ஓங்கும் பொருட்மய முதத்தவை நெறிதான் பெற்ற புண்ணிய கனிவும் புவமுய அருஞ்சிவானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. நன்றி. இடையிடையே ரொம்ப பிரேக் ஆயிடுச்சே. அம்மா இன்னொரு டைம் பாடிட்டுங்களா ஐயா? ஏன் சாமி? இல்ல பிரேக் ஆயிடுச்சுன்னு அம்மா சொன்னாங்க ஐயா. சரி, படி. திருக்கோவில் அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதற் சபையை நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனவும் புவனம் முய்ய இருக்கட உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. நன்றிங்க ஐயா. சூப்பர் சூப்பர். அற்புதம். அடுத்து வாங்கம்மா, செண்பகவல்லியம்மா, வந்தவாசல் என்று. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்த்தொடியும் வணங்குகிறேன். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம், அற்புதம். வாங்க, திருப்பள்ளி எழுச்சி. கோவின பூங்குயில் கோவின கோழி கோவின பூங்குயில் கோவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செறி கடல் தாழினை காட்டா தேவனர் செறி கடல் தாழினை காட்டாய் திருபெரும் தூரை ஊரை சிவபெருமானே
யாவரும் அறிவறியாய், யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய், யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருவள்ளுவர்காரன் ரொம்ப நேர்த்தியா இருந்தது இன்னைக்கு. சிவபெருமானே அன்புனால பாடப்படும் போது எல்லாமே அழகாத்தான் இருக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினால நாம் எல்லாரும் இந்த சிகாரம் சைவநெறி பாடசாலை என்ற குழுமத்தோடு சேர்ந்து திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 11வது பகுதியாக இருக்கக்கூடிய 3ஆம் தந்திரத்தில் 11வது பகுதியாக இருக்கக்கூடிய அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே 5 பாடல்கள் சிந்தித்திருக்கிறோம். இதுல 6வது பாடல் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். மீண்டும் அந்த செய்தியை சொல்லிடுறேன். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை எழுதப்பட்ட பாடல், அப்படி 3000 வருடங்கள் இருக்கிறது. இந்த பாடல் எல்லாம் இவர் அனுபூதியினால கொடுக்கப்பட்டது. யார் ஒருவர் படைப்பாற்றலுக்கு வர்றாங்களோ அவங்க முதல்ல தேடலில் இருப்பாங்க. தேடல் உள்ளவங்களுக்கு கற்றல்ன்ற ஒரு வெறி இருக்கும், கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆர்வம் இருக்கும். யாருக்கு கற்றுக்கொள்ளுகிற ஆர்வம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கலைகள் வாய்க்கும். அந்த கலைகள் வாய்த்தவர்கள் அதில் நிபுணத்துவம் பெறுவதற்கு சில வருடங்கள் தேவைப்படுகிறது. ஒரு கலையை கற்றுக்கொள்வதற்கு உபதேசம் இல்லாமல் ஒருவர் கற்றுக்கொள்ள முடியாது. குரு இல்லா வித்தை பாழ். அழகான பழமொழி ஒண்ணு இருக்கு. குரு இல்லாத வித்தை பாழ். குருநாதர் இல்லாமல் எந்த ஒரு நீங்கள் காரியத்தில் கலையை கற்றாலும் அது முழுமை அடையாது. அந்த கலையில் நீங்கள் நிபுணத்துவம் பெற்று தன்னிறைவு பெற வேண்டும் என்றால் குருநாதருடைய அருள் வேண்டும். குருவருள் இல்லை என்றால் உங்களால் திருவருள் பெற முடியாது. தாமே முயன்றுன்னா இறைவன் அதை உணர்த்தினா மட்டும்தான் நமக்கு அந்த முயற்சி கூட திருவினையாக்கும். அந்த வகையில இன்னைக்கு இந்த திருமந்திரத்தை நமக்கு உபதேசிக்கிறாரு. திருமந்திரம் யாரு? திருமூல நாயனார். இவருக்கு உபதேசம் கொடுத்தது யாருன்னா நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் கொடுத்தது யாரு? அம்மையப்பர்.
அம்மைக்கு உபதேசம் கொடுத்தது யாரு? சிவபெருமான். இப்படி வழி வழியா வந்ததுனால இதுக்கு கைலாய பரம்பரைன்னு பேர். தைரியமா சொல்லிக்கலாம். திருமந்திரத்தை யார் படிக்கிறீங்களோ உங்களுக்கு உபதேசம் கைலாய பரம்பரையிலிருந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். அப்பாவுடைய ஆர்டர் இது. சிவபெருமானுடைய ஆர்டர் இது. ஆணை. அப்போ திருமந்திரம் எவ்வளவு முந்தைய காலம்னு இன்னைக்கு வரலும் கணிக்க முடியல. ஆமா, காரைக்கால் அம்மையார் தான் முதல் தேவாரம் பாடினாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா அதுக்கு முந்தைய காலமாக இது கிமு தாண்டி நிக்குது. இந்த கிறிஸ்து பிறப்புக்கு பின்னால் முன்னாள், அப்படி முன்னாள் கணக்குல இந்த திருமந்திரம் வந்துருது. அப்ப அந்த வரிசையில பார்க்கும்போது இது காலத்துக்கு முற்பட்டதா இருக்கு. கால வரிசையில இது அடங்கல். எப்படி திருக்குறள் ஒரு ஆண்ட நம்ம கடைபிடிக்கிறோமோ அதுபோல திருமந்திரமும் ஒரு வகையான கிமு காலத்தை சார்ந்தது. அதனால எல்லா திருமுறைகளுக்கும் முன்னதாக வந்ததுனால இதனுடைய கால அளவை இன்னைக்கு வரலும் யாராலும் என்ன பண்ண முடியல, கணிக்க முடியல. அப்போ திருமந்திரம், திருக்குறள், திருவாசகம் இது மூணும் பொதுமறையா திருன்னு ஆரம்பிக்கும். இந்த உலக பொதுமறைகளாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆமா, அப்படிப்பட்ட நூலை தான் நம்ம காலையில 5:20க்கு ஒரு உன்னதமான செயலை நம்ம சிந்திச்சுட்டு வரோம். இப்படி திருமந்திரம் தந்த திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களையும் நம்ம எல்லாம் இப்படி ஒன்றுபடுத்திய ஒருபடுமின் ஒரு நோக்கத்துக்காக ஒன்றுபட்டு நிக்கிறோம் இல்லையா, அதுக்காக சிவபெருமானுக்கு நன்றி சொல்லி நம்முடைய அறியாமையை பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் அந்த அகையிருளை நீக்கி புறையிருளையும் நீக்கி நமக்கு அந்த குருவாக வந்த அத்துணை ஆசான்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சமர்ப்பிக்கிறோம். குறிப்பாக அடியனுடைய அறியாமை எல்லாம் நீக்கி இதுதான் ஆகம் என்று உணர்த்திய சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய திருவடிகளில் அடியனுடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் சமர்ப்பித்து இந்த திருமந்திர வகுப்புக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு அந்த 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பில் இருக்கக்கூடிய அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே 6வது பாடலாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். மதிதனில் நீராராய் மண்ணும் கலையின் உதயமது நாளொழிய ஓரெட்டு பதியுமரீராண்டு பற்றற பார்க்கில் இதமான ஈராறு திதமான ஈராறு சித்திகளாமே. மதிதனில் ஈராராய் மண்ணும் கலையின் சிவபெருமானே. மதிதனில் ஈராராய் மண்ணும் கலையின் உதயமது நாள் ஒழிய ஓரெட்டு பதியும் ஈராண்டு பற்றற பார்க்கில் திதமான ஈராறு சித்திகளாமே. பதியும் ஈராண்டு பற்றற பார்க்கில் திதமான ஈராறு சித்திகளாமே. இனி பாடல வரிய பதமா பார்த்துடலாம்.
மதிதனில் ஈராராய், மதின சந்திரன். மதிதனில் ஈராராய் மண்ணும் கலையின் உதய மது நாள் ஒழிய ஓர் 8 பதியும் ஈராண்டு பற்றற பார்க்கில் திடமான ஈராறு சித்திகளாமே. இது வரியோட பார்த்துட்டோம். இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பார்ப்போம். தர்மயாதனம். பன்னிரு கலையுடைய சில அதிசய நிலவுகள் முற்றும் மறைந்து பின் தோன்றும் பொழுது அக்கலைகளில் 4 ஒழிந்து போக 8 நிலை பெறுகின்றன. அவ்வொழிவு நீங்கி அனைத்து கலைகளும் நிலை பெறும் செயலை 12 ஆண்டுகள் அயராது செய்தால் அவ்வாண்டு எல்லைக்குள் சித்திகள் கைகூடும். இது பாடல். அப்பொழுது பொழிப்புரை. மீண்டும் ஒரு முறை பொழிப்புரை படிச்சிடுறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சொல்லெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. சாமி நம்மளுக்கு உணர்த்துவாங்க. ஏன்னா எண்ணம் சொல் செயலா யார் வர்றது? சாமி தான். அதாவது எண்ணும் எழுத்தும் கண்ணென்னு தக்கும். எழுத்தா வந்தது யாரு? எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். பொழிப்புரை மீண்டும் ஒரு முறை படிக்கலாம். 12 கலையுடைய சில அதிசய நிலவுகள் மற்றும் மறைந்து பின் தோன்றும் பொழுது அக்கலைகளில் 4 ஒழிந்து போக 8 நிலை பெறுகின்றன. அவ்வொழிவு நீங்கி அனைத்து கலைகளும் நிலைபெறும் செயலை 12 ஆண்டுகள் அயராது செய்தால் அவ்வாண்டு எல்லைக்குள் சித்திகள் கைகூடும். சித்திகள் கைகூடும். குறிப்புரை கொஞ்சம் பார்த்துடலாம். ஏன்னா கொஞ்சம் விளக்கம் கொடுத்திருப்பாங்க அதுல. பிராணவாயுவின் அளவான 12 அங்கலத்தை கலையாக உருவகித்து அவ்வாயுவை திங்களாக உருவகம் செய்தார். இவ்விரண்டு உருவகங்களும் தேய்தல் வளதலுக்கு ஏற்புடையன. உதயமதில் எனவும் திடமான ஈராறு எனவும் உருவு விரிக்க பற்று என்பது செலவு என்றவாறு திதம் என்று நிலைப்பேறு. அவ்வீராறில் என சுட்டு வருவிக்க கண்மயோகங்கள் யாவும் காய உழைப்பே ஆதலின் பிராணாயாமத்தால் காயம் செம்மையுற்று இருத்தலான்றி அவற்றில் பயனாகிய சித்திகள் எய்தா என்க. பிராணவாயு இயங்குங்கால் 12 அங்குலமாக வெளிச்சென்று 8 அங்குலமாக உட்புகும் போது அவ்வாறின்றி உட்புகும் பொழுதும் 12 அங்குலமாக செய்யின் உடல் தளர்ச்சியுறாது என்பது முன்னே கூறப்பட்டன. இதனால் சித்திகள் எய்துவதற்கு யோக கால அளவு கூறப்பட்டது. சரி, இனி செய்திய இது அபிஷியல். இப்ப நடைமுறைக்கு வந்துருவோம். அதாவது முறையா நம்ம ஒரு பாட்டை படிச்சுட்டோம், பாடிட்டோம், அப்புறம் பதமா பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் பொழிப்புரை பெரியவங்க என்ன எழுதிருக்காங்கன்னு பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் குறிப்புரை கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்துட்டோம். இனி அனுபவத்துக்கு வருவோம். இந்த பாடல் நமக்கு என்ன சொல்ல வருது? அவ்வளவுதான் செய்தி. அடியேன் ஏற்கனவே சொன்னேன், எதுவும் உழைக்காம கிடைக்காது. எதுவுமே உழைக்காம கிடைக்காது. அப்படி கிடைச்சதுன்னா ஏற்கனவே அது டெபாசிட்டட். ஏற்கனவே போன ஜென்மத்துல அது செஞ்சு வச்சிருக்கணும். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. அந்த வகையில இந்த அட்டமா சித்தின்றது பயன்தான். இப்ப நம்ம அறுவடை காலத்துல இருக்கிறோம். இதை படிக்கும்போது உடனே இந்த இடத்துக்கு நம்ம போயிடலாமான்னா அதுக்கு எவ்வளவு உழைப்பு இருக்குன்றது நம்ம கடந்த ஒரு ஏப்ரல் மாதம் முழுசும் பார்த்தோம். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த நிலையை எட்டிய பிறகுதான் நமக்கு இந்த பரிசு கிடைக்குது. அப்ப இது படிக்கிறப்ப இது நமக்கு கிடைக்குமான்னா எப்படி கிடைக்கும்? நாம எந்த நிலையில இருக்குன்னு பார்க்கணும்ல. குறைஞ்சபட்சம் ஒரு நம்முடைய ஆசான், நம்முடைய அன்பர் குருநாதர்கிட்டயாவது நம்ம, ஐயா நான் எந்த நிலையில இருக்கேன் எனக்கு தெரியலங்க ஐயா, நம்ம பேசுறேன்ல, நான் எந்த நிலையில இருக்கேன் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு பேசும்போது கொஞ்சம் மனம் விட்டு பேசுனா குறிப்பறிஞ்சு சொல்லலாம். அம்மா நீங்க ஆணவத்தில் இருக்கீங்க, அம்மா நீங்க கண்மத்தில் இருக்கிறீங்க, அம்மா நீங்க மாயையில் இருக்கிறீங்க, அம்மா நீங்க செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன், நீங்க உணர்ந்துட்டீங்க,
அம்மா நீங்க பதிஞானம் பெற்றுட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க இந்த லெவல்ல இருக்கிறீங்க. ஒரு கலந்த ஆலோசனை மாதிரி, அதான் சத் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. மனம் விட்டு பேசணும். அப்பா எனக்கு இவ்வளவு நான் நான் எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, நான் என்ன ஸ்டேஜில் இருக்கிறேன், ஆன்மீகத்துல நான் என்ன ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படின்னா ஒருத்தரை பார்த்த உடனே பக்குவப்பட்டவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஜாதி கர்வத்துல இருக்குதா, இது உடல் கர்வத்துல இருக்குதா, ஆணவத்துல இருக்குதா? இது எல்லாமே ஆணவத்துல வந்துடும். சாதி ஆணவம் எல்லாமே, நான் என்ற கொம்பு எல்லாமே ஆணவத்துல வந்துடும். அப்ப இந்த வகையான மக்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்ன பண்ணும், அது இங்க வராது. அப்படி வந்தாலும் சலிப்பு வந்துடும். ஏன்னா அது பாராட்டணும். ஆணவத்துக்கு ஒரு குழப்பம், ஆணவத்துக்கு ஒரு பெரிய பலகீனம் என்னன்னா, அதை பாராட்டிக்கிட்டே இருக்கணும். உங்களை மாதிரி பாடவே முடியாதுங்க ஐயா, ஐயா நீங்க உங்களை மாதிரி பேசவே முடியாதுங்க ஐயா, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா தான் அதுக்கு என்ன பண்ணும். அது ஆமா, அது இந்த அரசியல்வாதி மாதிரி. ஆணவத்தினுடைய உச்சம். அது 2 வீட்டுக்கு போனாலும், அது நல்ல வீடா இருந்தாலும், அது துக்க வீடா இருந்தாலும், நாயகனா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியதுதான் அந்த ஆணவம். இது ஆணவத்தினுடைய அடையாளம். நாம எந்த நிலையில இருக்கும் பார்த்துக்கணும். சரி, அடுத்து தொழிலால வரக்கூடிய கர்வம். நான் எங்க இருக்கிறேன்னு தெரியுமா, என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா, ஆமா, நாங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, நாங்க இந்த தொழிலை செய்யறோம், நாங்க வழி வழியா செய்யறோம், எங்க மரபு இது. இதனால வரக்கூடிய கர்வம் இருக்குது இல்லையா, இந்த கர்வத்தை கடக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம். நாங்களாம் அந்த காலத்துல ஆரம்பிச்ச 1979 ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு நாங்க தான் எல்லாருக்கும் கஞ்சி ஊத்தணும், எல்லாம் கீழே இறங்கி வந்து குடிப்பாங்க. இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. அதுதான் பெருமை. அந்த கர்வத்துல இருந்து விடுபடணும். 3வது மயக்கம். இந்த உயிருக்கு இயல்பா மயக்கம் இருக்கு. அதுவாகணும் இதுவாகணும், சத்தியமா எதுவும் நீ ஆக முடியாது. இல்லைன்னா கடந்த காலத்தை பேசிக்கின்னு இருக்கும். நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், நான் தான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், அன்னைக்கு நான் பண்ணலைன்னா நீ உனக்கு வேலை கிடைச்சிருக்காது. இதுதான் பழைய பெருமையை பாடிட்டு இருக்கும் இந்த மயக்கம். ஒண்ணு கடந்த காலத்துல இருக்கும், இல்லைன்னா எதிர்காலத்துல இருக்கும். இந்த 2 காலத்திலயும் இல்லாம பிரசன்ட்ல இருந்து பணிஞ்சு நிக்குது பாத்தீங்களா, அதான் தெளிவு. ஏன்னா எதிர்காலம் சிவபெருமான் அடங்கிடும். எதிர்காலம் சிவபெருமான் அடங்கிடும். அப்படி அடங்கி இருக்கிறது தான் இருத்தல், பிரசன்ட். இப்படி வந்த உயிர் இருக்கு இல்லையா, அதான் தன்னறிவு பெற்ற உயிர், தன்னை அறிஞ்ச உயிர். அந்த உயிருக்கு பசுன்னு பேரு. அந்த பசு தற்பெருமை பேசாம தனக்கு மேல ஒண்ணு இருக்குதுன்னு உணர்ந்துடும். அதான் இறைவன். என் செயலாவது யாதொன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இனி வண்டி சாவி நம்ம கையில இல்ல அப்படின்ற அறிவு பெறுது இல்லையா, அதுக்கு பேரு செல்ஃப் ரியலைசேஷன். இந்த செல்ஃப் ரியலைசேஷன் கிடைச்ச உயிருக்கு தனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான்ற அறிவு வருது. நம்மளால ஆகாதுன்ற ஒரு பெரிய முடிவு வருது. ஜீரணம் நம்மளால பண்ண முடியாது. ஆமா, சுக்கிலத்தை பிரிக்க முடியாது, சுரோனியத்தை பிரிக்க முடியாது, ரத்தத்தை பிரிக்க முடியாது. அப்ப எதெல்லாம் நம்மளால முடியலன்னு தெரிஞ்சிச்சோ, எப்படி டாக்டர் கை விரிக்கிறாரு கடைசியில, இனி கடவுள் தாங்க காப்பாத்தணும்னு. அவர் சொல்ற மாதிரி இந்த தேடல் உள்ள இந்த உயிர் இனி இறைவன் தான் காப்பாத்தணும், இனி நம்மளால ஒண்ணும் இல்லை. அப்போ அது வரைக்கும் தன்முனைப்புல இருந்த உயிர் தன்முனைப்பை இழந்து இறைவன்கிட்ட சரண் புகிற நேரம் இருக்கு இல்லையா, அதுதான் பக்குவப்பட்ட நேரம். முதல்ல இறைவன்கிட்ட வந்த நேரம். இப்படி வந்த நேரத்துக்கு அப்புறம்தான் இயமம் ஒழுக்கத்துக்கு உள்ள வருது. அதுக்கப்புறமா தான் அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறது நியமம். அதுக்கப்புறமா தான் கை அடங்கி கால் அடங்கி உட்கார்றது ஆசனம். அதுக்கப்புறமா தான் உடம்புக்குள்ள இறைவன் வந்து போறாருன்றது, மூச்சு வந்து போகுதுன்ற அறிவு, அதான் பிராணாயாமம். அதுக்கப்புறமா தான் அந்த மூச்சை காத்த சாப்பாடா சாப்பிடுற ஒரு கலை பிரத்யாகாரம். அதுக்கப்புறமா தான் ஒழுகுதல். ஒரு ஒழுக்கத்தை இதுதான் சொல்லிட்டு அப்படியே தாரணை, அது அப்படியே நினைச்சு அந்த டார்கெட்டை நினைச்சு இறுதி எல்லைக்கு போறது, அதான் தாரணை. அதுக்கு அப்புறமா தான் தியானத்துக்கு வரும்.
அப்புறம் தியானத்துல யார தியானம் பண்றதுன்றது ஒரு எல்லை இருக்கு. கருடனை ஒரு தியானம் பண்ணலாம், நந்தியை தியானம் பண்ணலாம், அனுமனை தியானம் பண்ணலாம், விநாயகரை தியானம் பண்ணலாம், முருகரை தியானம் பண்ணலாம். இப்படி கிளைகள் தெய்வங்கள் எல்லாரையும் தியானம் பண்ணலாம். எல்லாமே காரியத்துக்காகத்தான். காரியம் ஆகணும்னா கிளை தெய்வங்களை தியானம் பண்ணலாம். ஆனா இது எல்லாம் காரியத்துக்கு தான். ஆனா கர்த்தாவை அடைவதற்கு ஒரு தியானம் இருக்குது. அதுதான் இது. எத்தனைதான் கோடி 100 சமயம் இருந்தாலும், 6 சமயம் இருந்தாலும், எத்தனை கடவுள்கள் பூமியில் இருந்தாலும், எல்லா கடவுளுக்கும் அப்பன் ஒரு இருக்கான். அது என் அப்பன் சிவபெருமான். அவனை தியானிக்கணும். அதான் தியானம். அப்போ தியானத்துக்கு வந்து டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி சமாதி நிலையை அடையறீங்க. அந்த எல்லையை அடைஞ்ச பிறகு தான் அவனாகவும் அவன் தானாகவும் மாறுறோம். அப்ப இந்த 2 நிலைமையை கூடிட்ட பிறகு இதுக்கு அத்வைதம்னு பேர். இந்த அத்வைத நிலையை அடையறதுக்கு தான் சமாதிக்கு வரீங்க. இரண்டற்ற தன்மை. இதுதான் ஆதிசங்கரர் சொன்னாரு. இது அப்படியே பட்டவர்தனமா சொல்லிட்டார். இந்த பட்டவர்தனமா சொன்னதை மறுப்பு தெரிவிச்சு ஒரு பெரிய கோஷ்டி ஒண்ணு வந்தது. அதுதான் ஸ்ரீபெரும்புத்தூர்ல பிறந்து வந்தது. அது எப்படிதான் உண்டாச்சுன்னு தெரியல. அது இன்னைக்கு வரல என்னால ஜீர்ணிக்க முடியல. அதுக்கு பேர் விசிஷ்ட அத்வைதம். இந்த 2 அற்ற தன்மை இல்லவே இல்லை அப்படின்னு உடைச்சது. அது பாஷ்யம் எழுதுச்சு, பிரம்மசூத்திரம் எழுதுச்சு. அது வாழ்ந்துச்சு, 120 வருஷம் வாழ்ந்துச்சு. இந்த ஆதிசங்கரருடைய செக்மெண்டே உடைச்சது. அது திருமண்ணு தான் பெருசுனுச்சு, நம்மளது ஆகாயம் பெருசு. அது என்னன்னு தெரியல. அதுவும் சாமியோட செயல் தான். அதுவும் திருவாதிரையில தான் பிறந்திருக்கு. அதுக்கு ராமானுஜர்னு பேர். அது என்ன சொன்னுச்சு, உனக்கு தலைவலி வரைக்குது, நான் இறைவனுக்கு தலைவலிக்குமான்னு கேட்டுச்சு. வேற ஒண்ணுமே இல்லை. உனக்கு தலைவலிச்சதுன்னா இறைவனுக்கு தலைவலிக்குமான்னு கேட்டுச்சு. இறைவனுக்கு ஒருபோதும் தலைவலி வராது, உனக்கு தான் தலை. அப்ப நீ யாரு? நீ தான் ஜீவாத்மான்ச்சு. அப்ப ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு, ரெண்டா அவர் கூறு போட்டு அதுக்கு விசிஷ்டாத்வைதம் பேர் வச்சது. அந்த யோகம் தான் இன்னைக்கு அவரை கொண்டாடுது. அவரை கொண்டாடுது. ஆனா இந்த சமயங்கள் எல்லாரையும் ஒன்னா சேர்த்த ஒரு பெருமை நம்ம ஆதிசங்கரருக்கு உண்டு. கணாதிபத்தியம் இந்த பக்கம் விநாயகரை கும்பிட்டான், அந்த பக்கம் காளியை கும்பிட்டான், அந்த பக்கம் கிருஷ்ணனை கும்பிட்டான், இந்த பக்கம் முருகரை கும்பிட்டான், அந்த பக்கம் தனியா ஈஸ்வரனை கும்பிட்டான், இந்த பக்கம் நாராயணனை கும்பிட்டான். எல்லாரையும் ஒன்னா சேர்த்தான் பார். அதான் பெருமை. அதான் பெருமை. நான் அதுக்கப்புறம் வைணவத்தை தூக்கி பிடிச்சி மிகப்பெரிய புரட்சியாளரா ராமானுஜர் வந்தார். 2 தத்துவம் தான். 2 பேருமே பிரம்மத்துக்கு சூத்திரம் எழுதினாங்க. நிறைய பேர் பிரம்மசூத்திரம் எழுதினாங்க, பிரம்ம ரகசியத்தை சொன்னாங்க. அரகர சங்கர அப்படின்னு சொல்லிட்டு சங்கரான்னு வந்ததுனால அவர் சங்கரர், ஆதி சங்கரர் ஆனார். இவரு எல்லாமே சரணாகதம்னாரு. யாரு? ராமானுஜர். அதனாலதான் இன்னைக்கு உள்ள திருச்சியில அவருக்கு உள்ள வந்து உயிரோட வச்சிருக்கிறாங்க. உயிரோடன்னா அவருடைய அந்த பூத உடலை மெழுகு பூசி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வரலும் தக்க வச்சிருக்காங்க. 100 ஆண்டு 1000 ஆண்டுகள் கடந்தும். இந்த 2 தத்துவத்தை கடந்து நம்ம இந்த அதுல போய் மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் தான் சொன்னார். அப்ப ஜீவாத்மா பரமாத்மா பிரிச்சார். நம்ம என்ன பண்ணோம்? 2 அற்றதுன்னு நிலைமை. அப்ப சமாதியில என்ன நடக்குதுன்னா, ஆணவம், கண்மம், மாயை இது 3 அழிஞ்சு போச்சுன்னா தன்னறிவு பெறக்கூடிய பசு அறிவு பெற்றீர்கள், அதான் ஜீவாத்மா. செல்ஃப் ரியலைசேஷன் பெற்றீங்க இல்லையா? அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு, ஒரு எல்லை உண்டு. அது என்ன எல்லைன்னா, இவ்வளவுதான் வரையறுத்து வச்சிருப்பாருல. அந்த வரையறைக்கு மேல ஒரு தலைவன் இருக்கிறான்னு உணர்றோம் இல்லையா? அதான் பதி அறிவு. இந்த பதி அறிவு தான் அவங்க பரமாத்மான்னு சொல்றாங்க. ஒத்துக்கவே மாட்டானுங்களே சிவபெருமான்னு. அந்த பரமாத்மாவுக்கு அவனுக்கு பேர் என்ன சொல்லுவானுங்கன்னா நாராயணன் சொல்லுவானு. நம்ம எப்படி இருப்போம்? இறைவனுக்கு 5 முகம். நிறைய வகுப்பு எடுத்துட்டோம் நம்ம. பஞ்சபூதங்களை பத்தி பேசும்போது சொன்ன, ஆகாயத்திலிருந்து இறைவன் மூச்சாக இறங்கி வருகிறான். மூச்சாக இறங்கி வந்தவன் உள்ள இருக்கிற ஜீவாத்மாவாக உயிராக இருக்கின்றான். அந்த உயிருக்கு நெருப்புன்னு பேரு. அந்த நெருப்பினுடைய வேர்வை தான் நாராயணன் சொன்னேன். அதான் 70% 75% நம்ம உடம்புல இருக்க நீருன்னு சொன்னேன்.
இந்த தண்ணியை பார்த்து இவனுக்கு பயந்துட்டானுங்க. இந்த இதுக்கப்புறம் எல்லையே இல்லைன்னு திருப்பார்கடல் தான் 108வது திவ்ய தேசம்ட்டானுங்க. அவ்வளவுதான் அவனுடைய அறிவு. 24 தத்துவத்துல முடியுது. அதுக்கப்புறம் இறைவன் இருக்கிறான்ற ஒரு பேரறிவுக்கு வரல அவன். இந்த தண்ணி எப்படி வந்ததுன்னு பார்க்கவே இல்லை. அது எம்பெருமான் ருத்ரனுடைய வேர்வடா அது அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த மண்ணை பிடிச்சுக்கினாங்க. திருமண்ணு தான் பெருசு. அப்போ ஆகாயமாக இருக்கிற இறைவன் மூச்சாக இறங்கி வரும்போது வாயுவாக இறங்கி வருகின்றான். அவனே நடனம் ஆடுகின்றான். அவனே நடராஜன். அவன் கால் தூக்கி ஆளனா, அந்த மூச்சை அவன் கால் தூக்கி ஆளனா இவனுக்கு உயிர் இல்லை. அப்போ உடம்புல உயிர்னு ஒண்ணு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பு ஆக்சிஜன் இல்லாம எரியாது. அந்த ஆக்சிஜனா வர்றது சிவபெருமான். அந்த நெருப்புல இருந்து வழியிற இது நீர் தான். அதான் அந்த வேர்வை தான் நீங்க பாக்குற திருப்பார்கடல். அதான் நாராயணன் மனசு. அந்த மனசுல தான் எதை கட்டின அழுவுது? இந்த உடம்புன்றது ஒண்ணு கட்டின அழுவுது. அதுக்கு பேரு மண்ணுன்னு பேரு. இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இவ்வளவும் பார்த்து தெளிஞ்சு இது 5 முகம் சாமிக்கு. ஆகாயமா இருக்கும்போது சதாசிவமா இருக்கிறாரு. அவர் மூச்சா இறங்கி வரும்போது மகேஸ்வரனா இருக்கிறாரு. அவர் உயிரா இறங்கி வரும்போது ருத்ரனா இருக்கிறாரு. அவரு கீழே நீரா, அதாவது வேர்வையா கீழே இறங்கும் போது நாராயணனா இருக்கிறாரு. அவனே கொஞ்சம் கெட்டியானா பிரம்மனா இருக்கிறாரு. இப்ப இந்த 5 முகமும் யாரு? பஞ்சபூதம் பஞ்சமுகமும் யாருது? சிவபெருமானது. இன்னும் கேட்டா பராசக்திக்கு பிள்ளைங்களாம். திருமதுரை அதை உரைக்குது கீழே. அத சுட்டி காமிக்குது. ஆதிசிவனும் அந்த சதாசிவமா இறங்கிட்டாலே அவங்களும் புத்திரர் வரிசையில் தான் வராங்க. சதாசிவத்துக்கு அப்புறம் மகேஸ்வரத்துக்கு அப்புறம் ருத்ரனுக்கு அப்புறம் நாராயணனுக்கு அப்புறம் தான் பிரம்மா. இது 5 முகம் சாமிக்கு. இந்த 5 கொண்டுதான் இந்த பூமியை, இந்த உடம்ப ரன் பண்றாரு சாமி. இந்த தத்துவம் தெரிஞ்சிருந்தா விசிஷ்டாத்வைதம் கொலாப்ஸ் ஆயிடும். அதனாலதான் சித்தாந்தத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க பரபக்கம்ன்ற நூல்ல பார்க்கலாம். உடைச்சிருப்பாங்க எல்லாத்தையும். யார் எந்தெந்த எல்லையில நிக்கிறான். புத்த சமயம் எந்த எல்லையில நிக்குது, நாம எதோட உயர்ந்திருக்கிறோம். சுபக்கம் பரபக்கம் படிக்கணும். 14 சாஸ்திரம் இருக்கு. மற்ற சமயங்கள்ல இருந்து நம்ம எப்படி வேறுபட்டு நிக்கிறோம்ன்றது. சரி, இப்ப இதெல்லாம் நம்ம ஏன் சொல்ல வரோம்னு சொன்னா, ஒரு சித்திகள், அட்டமா சித்திகள்ன்ற தலைப்புல சிந்திக்கும் போது இதுக்கு உழைப்பு எவ்வளவு இருக்கும்ன்ற ரகசியத்தை சொல்றேன். அப்ப இறைவன் இருக்கிறான்ற ஒரு அறிவு வந்த பிறகு இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இதுக்கு நாள் பிடிக்காதா? நிச்சயம் நாள் பிடிக்கும். ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு 12 வருஷம் தேவைப்படுது. ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு 12 வருஷம் தேவைப்படுது. 12 வருஷம் முடிஞ்சது அது கோயில் கும்பாபிஷேகம் பண்றாங்க. அதே மாதிரிதான் ஒரு சாதகன் புருவ மத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதலாக குருநாதர் மூலமாக உபதேசம் பெற்ற நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளில் இருந்து ஒருவன் பயிற்சி செய்வதற்கு 12 ஆண்டு காலம் செய்வானாயின் அவன் முழுமை பெறுகிறான். அதுவரைக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் புருவ மத்தியத்தை பார்க்க வேண்டும் என்பது கட்டளை. அதுக்குள்ளும் காத்துல பறக்கிறது, குருவுக்குள்ள நிக்கிறது, அப்புறம் இதுல அது கடிச்சிச்சு, இது கடிச்சிச்சு, நான் ஆண்டவனை பார்த்துட்டேன், சிலாகித்தெல்லாம் கூடாது. என்ன ஒரு செய்தி நடந்தாலும் ஆடாமல் அசையாம புருவ மத்தியத்தை மட்டும்தான் பார்க்கணும். எத்தனை வருஷம்? 12 வருஷம். ஒரு குருநாதருக்கு 12 வருஷம் சேவை பண்ணா கோமணம் துணி வச்சு போடணும், அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், அவருக்கு வஸ்திரம் எடுத்து கொடுக்கணும், அவரு வீட்டை கிளீன் பண்ணி தரணும், அந்த அம்மா அவங்க மனைவி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேவகம் செய்யணும், அந்த குழந்தைங்க இருந்தா அவங்களுக்கு சேவை. இப்போ ஒரு குருநாதர் கீழே வேலை செஞ்சு பக்குவப்பட்டு அவர் மனம் இறங்கி கொடுத்தாதான் உபதேசம். ஒரு கோமண துணி துவைச்சதுக்கு பரவாயில்ல, பணிவு இருக்குது. ஏன் கோமண துணி துவைக்க சொல்றாங்க? அவ்வளோ ஈகோ விடுறையான்னு பார்ப்பாங்க. ஒரு குருநாதர் கிட்ட போனோம்னா, ஐயா எனக்கு உபதேசித்து அருளுங்க. பாப்பா எங்க இருந்து வரேன்? இந்த ஊர்ல இருந்து வரேன். என்ன வேணும் உனக்கு? ஐயா
இந்த பாழாப்பான உலகத்துல எனக்கு நிம்மதி இல்லை சாமி. நான் பட்டதெல்லாம் போதும். எனக்கு ஒரு நல்ல வழி காமி சாமி அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. ஏன்பா இந்த மாய உலகத்துல என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. எனக்கு உபதேசம் வேணும். அப்படியா? கேட்டு உடனே கொடுத்துட்டு வர என்ன? கொடுக்க மாட்டாரு. அவனுடைய ஆணவத்தை பார்ப்பாரு. அதான் கோமண துணி சேர்க்குது. சாணி எடுக்க வைப்பாரு. பால் கறக்க வைப்பாரு. மாட்டை பிடிச்சி கட்ட சொல்லுவார். எங்கேயாவது கோவம் வருதான்னு பார்ப்பாரு. பணக்காரன் விட்டு ஆளா இருப்பான். அப்போ ஆணவத்தை பரிசோதனை பண்ணுவார். அவனுடைய கண்மத்தை பரிசோதனை செய்வார். இதுக்கே ஆண்டுகள் பிடிக்கும். இதுல ஏதாவது மாட்டிக்கினா கொஞ்சம் எகதாளமா பேசிட்டான்னா அதுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட். சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவாரு, அப்ப இது அடங்கல, இன்னொரு வாட்டி பண்ணு, இன்னும் திமிரு போல, ஓஹோ உன் பிறப்பு இந்த ஜாதியில பிறந்த திமிரு இருக்குல்ல, ரைட்டு வா இன்னொரு வருஷம். சாமி அப்ப நடிப்பான். ஏன்னா அந்த ஆணவத்துக்கு அந்த மனசுக்கு அவன் நடிக்க தெரியும். மகா தந்திரம் வாய்ந்தது இது. குருநாதர்கிட்ட உபதேசம் வாங்குறதுக்காக என்ன வேணாலும் செய்யும். அத்தனையும் மீறி ஆணவத்தையும் கண்மத்தையும் மயக்கத்தையும் பரிசோதனை பண்ணி கடைசியில மிகப்பெரிய பக்குவ நிலைக்கு அந்த உயிர் வருது இல்லையா, அப்பதான் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு உபதேசம் கொடுப்பார். அது வரைக்கும் போட்டு உருட்டுவாரு. உனக்கு ஜாதி கர்வம் இருக்கான்னு பார்ப்பாரு. உனக்கு தொழில் கர்வம் இருக்குதான்னு பார்ப்பாரு. உனக்கு மயக்கம் இருக்குதான்னு பார்ப்பாரு. பெண்கள் மேல மயக்கம் இருக்குதா, இல்ல மண்ணாசை இருக்குதா, பொன்னாசை இருக்குதா, பெண்ணாசை இருக்குதா, இது எல்லாத்தையும் ஒரு குருநாதர் வேடிக்கை பார்த்து உன்னை புடம் போட்டு உன்னை பக்குவப்படுத்தி இதுக்கப்புறம் நீ புருவமத்தில உபதேசம் வாங்குறதுக்கு தகுதியான ஆளுன்னு சொல்லிட்டு உனக்கு உபதேசத்தை சுட்டி காமிப்பாங்க. நிலையில்லாதது எது, நிலையானது எதுன்னு உனக்கு அறிவு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வாங்குறது தான் உபதேசம். அப்படி வாங்கி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம சாமி பார்க்கணும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. பூர்வ மத்தியம் கிடைச்சிட்டோடனே உடனே ஹை கிளாஸ் போயிட முடியாது, பிஹெச்டிக்கு போயிட முடியாது. அடியன் 2009 கொடுத்தாங்க. 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 20. 2021 முடிஞ்சது ஒரு சுற்று. அடியன் 2022லயே தயாராயிட்டேன். 12 வருடங்கள் முடிக்கிறதுக்கு எனக்கு ஆச்சு. 2022லயே அடியன் தயாராயிட்டேன். இருந்தாலும் உடனே வெளிப்படுத்தக்கூடாது. சத்தியத்தை பகிரங்கமா வெளிப்படுத்தக்கூடாது. பணிவோட தான் நம்ம வெளியே வந்து சொல்லணும்னு 22, 23, 24 இத்தனை வருடங்கள் காத்திருந்தேன். இந்த 12 வருடங்களுக்கு இடையிலேயே எனக்கு சொற்பொழிவு ஆற்றக்கூடிய எல்லா வாய்ப்பும் ஆசிரமம் ஏற்பாடு பண்ணுச்சு. எல்லாமே பேச சொன்னாங்க. நான் வாய் திறக்கவே இல்லை. ஒரு முழுமை பெறாமல் நான் பேச மாட்டேன். ஒரு அனுபூதி வராமல் நான் பேச மாட்டேன். ஒரு தெளிவு வராம நான் பேச மாட்டேன். நாய் வாந்தி எடுத்த கதையா நான் பேச மாட்டேன். நான் எடுத்து ஒப்பிக்கிற ஆளா இருக்க கூடாது. நான் அனுபவிச்ச ஆளா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுல நான் தெளிவா இருந்தேன். அந்த ஒரு 12 வருடம் உருவமதித்து பார்க்கறதுக்கு எனக்கு ஆச்சு. அப்போ நீங்க கேள்விப்பட்ட நாள் முதலாக என்னைக்கு குருநாதர் உங்களுக்கு அசரீரி மூலியம் புருவமத்தில் தான் இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சோ அதுதான் சொல்லுது. மதிதனில் ஈராராய் மண்ணும் கலையின் உதயமது நாள் ஒழிய ஓரெட்டு பதியும் ஈராராண்டு பற்றற பார்க்கில் திதமான ஈராறு சித்திகளாமே. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம குருநாதர் சொன்ன மறுகையோடு நம்மள என்ன பண்ணுவாரு, இத்தனை புடம் போட்ட குருநாதர் பயிற்சி செய்வதற்கு அனுப்பி விட்டுருவார். இதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். வருகிற 12 வருடங்கள் உன்னுடைய கற்றலை நான் பார்க்கணும். நீ தவம் செய்வாயாக. உன்னை வாழ்நாள்ல ஏதாவது துன்புறுத்தி இருந்தா அப்படின்னு சொல்லி அவரே கேட்பாரு. அப்பா உன்னை சோதிக்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணேன். அதனால இப்படிப்பட்ட வேலையெல்லாம் வாங்கிட்டு நீ நினைக்காத. ஐயா என்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நீங்க செஞ்சீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க ஐயா. என்ன கோவம் வர வச்சு பார்த்தீங்க, என்னை அழ வச்சு பார்த்தீங்க. அது நடக்கும். அதெல்லாம் நடக்கும். நல்ல ஆசிரமமா தான், நல்ல ஒரு குடிலா இருந்தா அதெல்லாம் நடக்கும். அப்போ ஒரு பாத்திரம் சரியாக இருக்கிறதா என்றுதான் சுத்தப்படுத்தி தான் உபதேசம் கொடுக்கணும். பாத்திரம் அறிந்து பிச்சை எடு. எல்லாருக்கும் கொடுக்க முடியாது பிரம்ம ரகசியத்தை.
கொடுக்கவே முடியாது. இந்த இரண்டற்ற தன்மையை அடையறதுக்கு தான் இவ்வளவு கூத்தம். இந்த இரண்டற்ற தன்மை அடையறதுக்கு தான் இவ்வளவு கூத்தம். இந்த பயிற்சியில உபதேசம் பெற்று இடகலை பிங்கலையில இந்த சந்திரனுடைய கலைகள் 12 12 விரிந்து மனம் 8 8 பிரிஞ்சு நிக்குமா. அப்படி பயிற்சி பண்ண 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 அது கடைசியில 8 நிலை பெறுமா. அந்த 8 நிலை பெறும்போது இந்த 12 அங்குலம் மூச்சு முதல்ல தொப்புள் வரைக்கும் இருக்கு நம்ம மூச்சு. உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் குறையும். எடுத்த உடனே என்ன பண்ணாது? எடுத்த உடனேயே அந்த மூச்சினுடைய அளவு குறையாது. அப்புறம் மார்பு கிட்ட வரும். அதுக்கப்புறம் மூக்கு கிட்ட வரும். அங்குலம் அங்குலமா உங்க மனம் ஒடுங்க 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 கடைசியில மூச்சே இல்லாத நிலைக்கு வந்து உள்முகமா போயிடும். அதுக்கு பேரு சத்திய பிராணாயாமம். அதுக்கு பேர் என்னது? சத்திய பிராணாயாமம். சுவாசம் மூக்கின் வழியா போகாம அந்த உள்கதி. இதுக்கு வந்து ஆண்டுகள் கூடும். அதுதான் சொல்ல நிலை பெறும் செயலை 12 ஆண்டுகள் அயராது செய்தால். அப்ப இந்த பயிற்சிய, இந்த பிராணாயாமத்த, இந்த சந்திரகலை, இந்த சூரியகலைன்னு சொல்லக்கூடிய இடகலை, பிங்கலைய ஒழுங்கா சுழுமுனையில வச்சு புருவ மத்தியில எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம சாமி பார்க்கணும். கேள்விப்பட்ட நாள் முதலா என்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சதோ அன்னையிலிருந்து 12 வருடம் உபதேசம் முறையா குருநாதர்கிட்ட வாங்கி அந்த உபதேசம்னு ஒண்ணு பெற்று அவருடைய பெரும் கருணையினால குருவருளும் திருவருளும் கூடி என்னைக்கு அந்த உபதேசம் வாங்குனீங்களோ அன்னையிலிருந்து பார்க்க 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 ஒரு உங்களுக்கு 12 வருடங்கள் தேவைப்படுது. அது வரைக்கும் அந்த மூச்சை உள்ள கொண்டு போய் ஒடுக்கி முறையா உபதேசம் வாங்கணும் குருநாதர்கிட்ட. செஞ்ச பாவத்தெல்லாம் குருநாதர்கிட்ட கொடுத்துட்டு செஞ்ச அட்டூழியங்கள் எல்லாத்தையும் குருநாதர்கிட்ட கொடுத்துட்டு மொத்தத்தையும் தட்சணையா கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவாரு? இந்த உபதேசம் கொடுப்பாரு. அதை வாங்கிக்கின்னு இந்த பயிற்சி செஞ்சோம்னா 12 வருடங்கள் அந்த மூச்சு பயிற்சியில ஒரு முழுமை பெற்று நீங்க ஒரு அதுக்கப்புறமா தான் அந்த அட்டமா சித்தி கிடைக்கும்ன்றது ஒரு செய்தியா உங்களுக்கு பரிசா கிடைக்கும்னு சொல்லுது. அவ்வாண்டு எல்லைக்குள் சித்திகள் கைகூடும். அயராது செய்யணும். எதிர்பார்ப்பு இல்லாம உட்காரணும். சரியா? அப்ப இதுதான் வந்து போன பாட்டுல கண்ம யோகத்தை பத்தி சொன்னாங்க. 24,700 கலைகள், அத்தனை யோகங்கள் இருக்கு. அத்தனை கண்ம யோகத்தையும் கடந்து கடைசியில 8ல் தான் வந்து முடியுன்ற செய்தியை போன பாட்டுல பார்த்தோம். ஆனா இந்த பாட்டுல என்ன சொல்லுதுன்னா, மதிதனில் ஈராராய் மண்ணும் கலையின் அதான் கொடுத்த உபதேசத்தை முறையா பயிற்சி பண்ணி முதல்ல சுவாசத்தை உள்கதியோட குருநாதர் சொன்ன மாதிரி ஆர்வமா செய்யணும். அப்படி ஆர்வமா செய்யும்போது உங்களுக்கு ஒரு மேலான கதி கிடைக்கும். அதுக்கு பேரு சிவகதின்னு பேரு. சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதி தானே. கதின்னா வழி. நீ என்ன கதி அடைவியோ அப்படின்றாங்க இல்லையா? நீ என்ன வழி அடைவோன்னு சொல்லுதுதான் அவங்க என்ன கதி அடைவியோன்னு. அப்போ குருநாதர் மூலியமா சிவகதியை நம்ம வாங்கணும். இந்த சிவகதியை வாங்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நான் சிவனேன்னு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுதான். அப்ப இந்த பிக்கல் புடுங்கல் எங்க இருந்து வருது? அவ்வளவு தடையும் உண்டாக்குறது இந்த ஆணவம் தான். அதை தூக்கி எட்ட போடுங்க. அப்ப இந்த கண்மம், தொழில் கர்வம், இந்த மயக்கம் இது எல்லாத்தையும் நீக்கி நம்ம ஒரு குருநாதர்கிட்ட சரணடையும் போது நமக்கு நம்மளே காமிக்கிறார். அப்ப குருநாதர் எப்படி இருப்பாருன்னா ஒரு கண்ணாடி மாதிரி இருப்பார். எப்படி இருப்பாரு? ஒரு கண்ணாடி மாதிரி இருப்பார். அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த குருநாதர் நமக்கு நம்மளையே காமிப்பார். நீங்க சிரிச்சீங்கன்னா அவரும் சிரிப்பார். நீங்க அழுதா அவரும் அழுவார். அது ஒரு நல்ல குருநாதருக்கு அடையாளம். அப்ப உங்களுக்கு உங்களுக்கு உங்களே காமிச்சு கொடுத்து நமக்கு மேல ஒரு தலைவன் இருக்கிற அந்த அறிவையும் கொடுத்து அதுக்கப்புறம் உபதேசம் கொடுப்பாரு. அதான் மடைமாற்றம்னு பேர் இருக்கு. என்ன பண்றோம்? மடைமாற்றம்னு பேரு. அதாவது உங்க சுவாசத்தை மூக்கு வழியா இல்ல. அதாவது உங்க மனச நிலையில்லாத பொருள்களிலிருந்து நிலையான பொருளுக்கு கொண்டு வருவார். இதான் மடைமாற்றம்னு பேரு. அப்போ அவர்கிட்ட சந்திச்சு அவர் கூட பேசி குருநாதர் கூட இருந்து பழகி ஒரு 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 உன்னதமான செயலை நீங்க கத்துக்குவீங்க. என்ன கத்துக்குவீங்கன்னா அவர்கிட்ட பழகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதெல்லாம் நிலையில்லாதது எதெல்லாம் நிலையானது. முதல்ல மயக்கம் தீரும். அதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அவர் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவு வந்துடும். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அவருடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மயக்கம் தீர்ந்துரும். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அப்படி அவருடைய பேரை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட அந்த நினைவலைகள் வந்து அந்த மயக்கத்தை அறுத்துரும். ஆணவத்தை அறுத்துரும். கண்மத்தை அறுத்துரும். சரி. தெளிவு குருவின் தெளிவு குரு சிந்தித்தல் தான்மை. அவரே
அவருடைய குருவை சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயம் அந்த 3 மயக்கத்தையும் அறுக்கக்கூடிய வாய்ப்பு தெளிவா ஒரு வாழ்க்கையில வழி கிடைக்கும். அதுதான் உபதேசம். அந்த உபதேசத்த பெறாம, இந்த பாட்டினுடைய பலன நம்ம அனுபவிக்க முடியாது. அப்ப வெறும் பாட்ட படிக்கிறதுனால நமக்கு எல்லாம் கிடைக்குமான்னா, நம்ம விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். அட்டமா சித்தின்ற தலைப்பில இப்ப படிக்கும்போது, ஓ! சுருங்குதல், விரிதல், கனமாதல், பரத்தல், கூடு விட்டு கூடு பாய்தல், அப்புறம் வந்து அ தன்வயமாதல், தன் வசமாக்குதல் எல்லாம் நடக்கும். எப்ப நடக்கும்? உழைக்காம நடக்காது. அதான் சொன்னேன். உழைப்பு இல்லாம எதுவுமே கிடைக்காது. உழைப்பு இல்லாம எதுவுமே கிடைக்காது. ஆமா கொஞ்சம் குறி சொல்றேன். நம்ம மேடை போட்டு பெரிய பொட்டா வச்சுன்னு பொம்பளைங்க உட்காந்துக்கிறாங்க. ஏன் உட்கார்றாங்க? கொஞ்சம் சித்து கிடைச்சதுக்கு என்ன பண்ணிடுறாங்க? அதுவும் சுயநலமா, ஒரு மேடை ஒண்ணு போட்டுடுறாங்க. பௌர்ணமிக்கு அந்த அம்மா சொல்றாங்களாம், அங்க போங்கன்றாங்க. ஆமா குறி சொல்றதுக்கு. கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கும். ஏதோ ஒரு அது என்னது? கொஞ்சம் ஏதோ சொல்றதுக்கு ஒரு கிடைச்சிருக்கு. அது கண்ண மூடி என்ன பண்ணும்? ஆமாண்டா, நீ இந்த திக்குல போய் ஈசான்ய மூலையில போனீன்னா, ஒரு இரும்பு கடை இருக்கும். அந்த கடையில போய் நீ வேலைய கேளு. உனக்கு உத்தியோகம் இருக்கு போ! அப்படின்னு சொல்லும். சின்ன மேட்டர் தான் அது. சின்ன மேட்டர் தான். அதான் குறி சொல்றது ஆயிடும். அப்புறம் குறி மேடை ஆயிடும். அப்புறம் வருமானம் ஆயிடும். வருமானம் ஆயிடுச்சுன்னா, தலகால் புரியாது. எல்லாமே பலிக்காது. சரியா? அப்போ ஒரு 12 வருடங்களாவது தேவைப்படுது. அப்போ அட்டமா சித்தின்னா, அவ்ளோ எளிமையானது கிடையாது. ஆனா, நல்லா தெரிஞ்ச அடியார்களுக்கு இது வேண்டாம். நல்லா தெரிஞ்ச அடியார்களுக்கு இது என்ன பண்ண மாட்டாங்க. இது இது விரும்ப மாட்டாங்க. அட்டமா சித்தியெல்லாம் விரும்ப மாட்டாங்க. சாமியோட திருவடி போதும். அந்த பாட்டு உங்களுக்கு சொன்னேன், அடிக்கடி சொன்னேன். "இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்புண்டெங்கில் உன்னை என்று மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது நின் அடியின் கீழ் இருக்க" என்றார். போதும் சாமி. அப்படி பிறப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா, நான் உன் திருவடிய பார்த்துட்டு ஆனந்தமா நான் உணர்ந்திருந்தா போதும். எப்படி? ஆணவம் இல்லாம, கன்மம் இல்லாம, மாயை இல்லாம, நீ உள்ள வந்து போற மூச்சு காத்தா இருக்கிறன்ற அறிவு பெற்று, உன் கடல்லயே நான் இளைப்பாறணும். அதத்தான் ஒரு நல்ல அடியார் கேட்பார். எனக்கு வேணாம் சாமி அதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அப்போ கொடுக்கப்பட்ட பிராணாயாமத்த ஒழுங்கா நல்ல கால அளவோடு இழுத்து நின்னு நிதானமா, மூச்சையே சாப்பிடக்கூடிய பெரிய பக்குவத்துக்கு அந்த அந்த சந்திர கலையில் நின்னு அழகா செஞ்சோம்னா, இந்த முழுமை பெறலாம் அப்படின்றத அந்த பாட்டு நமக்கு வலியுறுத்துது. இன்னொரு முறை இந்த பாட்ட பாடி, இந்த நிகழ்ச்சிய இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆக மொத்தம் இந்த அறுவடைக்கு எல்லாரும் அறுவடைக்கு போம்போது, அருவா தூக்கின்னு போறோம்னா, நம்ம விதைச்சிருக்கணும். நம்ம உழைச்சிருக்கணும். ஏதாவது பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணாம, கடைசியில அருவா எடுத்துட்டு போயிட்டு எல்லாரும் அறுப்பறுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கழனியாண்ட போய் நின்னோம்னா, நம்ம கழனி கரம்பா தான் இருக்கும். அப்படித்தான் இப்ப நம்ம இந்த அட்டமா சித்தி பாட்ட படிக்கும்போது, விதைக்காம போய் அருவா எடுத்துன்னு போய் நிக்கக்கூடாது. விதைக்காம கழனியில அருவா எடுத்துன்னு போய் நிக்கக்கூடாது. "எல்லாம் எங்க போறீங்க?" "அறுப்பறுக்க போறோம்." அப்படின்னு சொல்லி ஜோரா நம்மளும் கிளம்பி போவோம். கிளம்பி போனா அவங்க கழனியில பயிர் வச்சிருப்பாங்க. நல்லா அப்ப பயிர் வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணிருப்பாங்க? கொஞ்சம் யோசிக்கணும்ல. இத படிச்ச உடனே அட்டமா சித்தி கிடைச்சிருமா? கிடைச்சிருமான்னு கேட்கிறேன். கொஞ்சம் யோசிக்க தேவையில்ல? கொஞ்சம் மனசாட்சிப்படி யோசிக்க தேவையில்ல? ஒரு உபதேசம் வாங்குறதுக்கு ஒருத்தர் எத்தன கோமண துணி துவச்சிருப்பாரு, எவ்வளோ அவரு மம்முட்டி எடுத்துன்னு போயிருப்பாரு, அவங்க வீட்டுக்கு எவ்வளோ சேவை செஞ்சிருப்பாரு, குருநாதருடைய பாத்திரத்துக்கு குருவர்களுக்கு பாத்திரமா இருந்திருப்பாரு, எவ்வளோ பணிவா இருந்திருப்பாரு. அவ்வளோ பணிவு வருதான்னு ஒரு கடுகு டப்பா கீழ கொட்டினா கூட மொத்தம் ஒரு கடுகு விடாம பொறுக்குற அளவுக்கு பக்குவம் இருக்குதான்னு பார்ப்பாரு. வேணும்னே கீழ கொட்டுவாரு. அந்த கடுக நீ எப்படி பொறுக்குறன்னு பார்ப்பாரு. அதுல தெரியும் உன் பக்குவம் என்னன்னு. அவசர அவசரமா வாரி மிச்சம் மீதி இல்லாம அப்படியே விட்டுட்டு வாரி குடுத்தீன்னா, அவன் அவ்வளவுதான். ரிஜெக்டட். நீ வார்றத பொறுத்து தான் உன்னுடைய குரு பக்குவம், சிஷ்ய பக்குவத்த பார்ப்பாரு. இப்படிலாம் சோதனை பண்ணி 1ஆ 2ஆ இத்தனையும் கடந்து அ வந்து அதுக்கப்புறம் வந்து உபதேசம் வாங்கி, அதுக்கப்புறம் 12 வருடங்கள் அவரு பட்டு, அதுக்கப்புறம் சித்த நிலையை அடைஞ்சு, சித்து ஆனந்த நிலைக்கு போயிட்டு, ஆனந்த நிலைக்கு போறதுக்கு முன்னாடி தான் அந்த அட்டமா சித்தி கிடைக்கும். அதுவும் வேணான்னு குருநாதருடைய திருவடியில விட்டுட்டு உட்கார்ற ஒரு பெரிய சீடர்லாம் இருக்கத்தான் செய்றாங்க. அப்படி வந்தவங்க தான் சனகாதி முனிவர்கள். அப்படி வந்தவங்க தான் சமயக்குரவர்கள். அப்படி வந்தவங்க தான் சந்தான குரவர்கள். புரியுதுங்களா? 63 நாயன்மார்கள் கூட எல்லாருமே சரி. எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆற்றல் இருந்தது. சுந்தரருக்கு இருந்தது. முதலை வாயிலிருந்து குழந்தைய கொண்டாந்தாரு. ஆமா. திருவையாறு இது அ விருதாச்சலத்துல குளத்துல விட்ட அதாவது குளத்துல இட்ட பொண்ணு வந்து அதாவது தங்கம், இங்க ஆத்துல எடுத்தாரு. திருவாரூர். அதான் திருவாரூர் குளம் அங்க அங்க ஆத்துல இப்படிதான் நினைக்கிறேன். அங்க ஆத்துல இட்டு இங்க குளத்துல எடுப்பாரு. அந்த மாரி அற்புதங்கள்லாம் நடந்திருக்குது.
இதெல்லாம் அட்டமா சித்தியில தான் வரும். நிச்சயம் நடந்திருக்குதுங்க. நடந்திருக்குது. அங்க மானசரோவர்ல குளத்துல முழுகி இங்க திருவையாறுல எழுந்தாரு இல்லையா? அதுவும் இந்த மிராக்கல்ல தான் வந்துரும். யாரு? திருநாவுக்கரசர். அங்க முழுகி இங்க எழுந்தாரு இல்லையா? அப்ப இது மட்டும் என்னவா? இது அட்டமா சித்தி தான். இதுவும் அட்டமா சித்தி தான். அந்த பூம்பாவிய நான் வரும்போது உங்களுக்காக தான் காத்திருந்த அந்த செட்டியார் சொல்றாருல்ல, செட்டியார்ன்ற வார்த்தை அங்க இருக்காது. இருந்தா வணிகன்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்த வணிகன் சொல்றாருல்ல, பூம்பாவை நான் உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க அவ்வளவு அழகா தேஜஸா இருக்கீங்க. என்னைக்கு நீங்க பேர் எடுத்தீங்களோ அன்னைக்கே என் பொண்ண உங்களுக்கு தான் நியமிச்சேன். ஆனா அவ இடையில இறந்துட்டா. நான் அரவம் தீண்டுடுச்சு. அப்படியா? கொண்டு வாங்க அந்த எலும்ப. அதுக்காக நீங்க வருந்தனே அந்த எலும்பையும், சதையும், எலும்பையும், அந்த சாம்பலையும் அப்படியே வச்சிருக்கிறேன். இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து அந்த குடுவைய குடுத்த உடனே அத தொடுறாரு. யாரு? திருஞான சம்பந்தர். இது என்ன மிராக்கிலு? இது என்ன சித்து? அப்ப இது எங்க உழைச்சிருப்பாரு அவரு? ஏற்கனவே டெபாசிட்டட். பார்த்தாரு, எழுந்துரு. ஆதிரை நாள் பார்க்காம போயிட்டியே பூம்பாவாய். ஆமா, உற்சவம் பார்க்காம போயிட்டியே பூம்பாவாய். ஆமா, கபாலீஸ்வரருடைய உற்சவத்தை பார்க்காம போயிட்டியேடி அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பாட்டும் பாடுவார். பாடின உடனே அவ எழுந்து வருவா. இது என்னது? இதுவும் அட்டமா சித்தி தான். இதுவும் அட்டமா சித்தி தான். ஆக உண்மையிலேயே உழைச்சா இந்த நிலையை நம்ம எல்லாருமே அடையலாம். நம்ம இந்த நிலையை எல்லாருமே அடையலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. சாமி அதை கொடுக்குற. அதுக்கு முறையா நம்ம என்ன பண்ணணும்? பயிற்சி செய்யணும். உழைக்காம எதுவும் கிடைக்காதுங்க. அப்படியே பஜனை பாட்டு எல்லாமே கிடைக்குமா? எப்படிங்க கிடைக்கும்? எப்படிங்க கிடைக்கும்? நான் கேட்கிறேன். கொஞ்சம் கூட மந்திரத்துல மந்திரமே மாங்காவை விழுந்துரு, மாங்காய் விழுந்து விழுந்துருமா? விழாது இல்ல. விழாது இல்ல. அப்ப எது ஒண்ணுமே நம்ம முறையா கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு தான் சொல்றேன். எது நிலையானது, எது நிலை இல்லாதது. குருநாதர்கிட்ட கேளுங்க. எது நிலையானது, எது நிலை இல்லாதது. ஐயா நான் எந்த பொசிஷன்ல இருக்கேன். நான் என்ன எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கலாம்? ஒரு கார் டிரைவர் கூட கார் ஓட்டும்போது கார் டிரைவர் அந்த அவர்கிட்ட கத்துக்கணும் இல்லையா? அது போல தாங்க. அது போல தான். ஒரு குருநாதர் கிட்ட அங்க நான் என்னங்க சிவனருளுக்குள் திருவருள் நான் எந்த நிலையில இருக்கிறேன்னு கேட்டு தெரியுது தப்பே இல்லை. ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மயக்கத்துல இருக்கீங்க, நான் இந்த மயக்கத்துல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன? நீங்க பண்ண வேண்டியது என்ன? அப்போ இதுக்கு பேர் சத் சங்கம்னு பேர். ஓய்வா இருக்கும்போது சத்தான விஷயத்தை பேசுறோம். இறைவனுடைய திருவடியை அடையறதுக்கு எது எதெல்லாம் தடையா இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்றோம். யார் யார் எந்த நிலையில இருக்குன்னு பாக்குறோம். அதுக்கேத்த மாதிரி நம்ம உழைக்கிறோம். உபதேசம் ஒண்ணுதான். உழைப்பு ஆளாளுக்கு மாறுபடும். உழைப்பு ஆளாளுக்கு மாறுபடும். ஐயா 12 வருஷம் காத்திருக்கணுமா ஐயா? 12 வருஷம் உழைக்கணுமா ஐயா? அப்படின்னா 12 வருஷம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்கிடையில சாமி எல்லா அனுபூதியும் கொடுப்பாரு. நம்ம பக்தியால நிறைஞ்சிருக்கணும் அவள். ஆனா பயிற்சி மட்டும் விடாம சாமி கிட்ட சரணடை. எது திருவடின்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கண்ட கோயிலுக்கு ஓட மாட்டீங்க. போங்க போய் வேடிக்கை பாருங்க. நம்முடைய சக்தி தான் பிரதிபலிக்கின்ற உண்மையை தெரிஞ்சுக்குங்க. அவ்வளவுதான். எதையுமே புறக்கணிக்க கூடாது. புறபூசையும் வேணும், அகபூசையும் வேணும். நம்ம சோம்பேறித்தனம் இல்லாம இருக்குன்னா புறபூசையும் வேணும். பூ பறிக்கணும். அதான் சொன்னேன். பெரும்புலர் காலை மூழ்கி பாடணும் இல்லையா? பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கடவுர் வீரட்டனாரே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அதுவும் வேணும். பூ பறிக்கணும். அதுவும் வேணும். உற்சவத்துக்கு போனோம். அதுவும் வேணும். அழகிடணும், மெழுகிடணும், அதெல்லாம் வேணும். அந்த உற்சவத்தை ஏன்னா உலகத்தாருக்கு உலக இயற்கையை சொல்லிக் கொடு. இயற்கையை நம்ம உலகத்தாருக்கு சொல்லித் தரணும் இல்லையா? அப்ப நம்ம குழந்தைகளுக்கு அதையும் பயிற்சி கொடுக்கணும். அதுல ஒண்ணும் இல்லைன்றது ஒரு உண்மையை அவங்க உணர்ந்துக்கணும். அந்த எம்டினஸ்க்கு வர்றதுக்கு தான் எல்லாமே இந்த வெறுமையில தான் கொண்டு போய் முடியும். எல்லாமே சூன்யத்துல தான் முடியும். ஆனா சூன்யத்துல முடிஞ்சாலும் ஒருவன் உலன் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடியவன் ஒருவன் உலன்ற அறிவை நம்ம சுட்டி காட்டணும். அது அனுபவ ரீதியா குழந்தைகளுக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுத்தோம். நேற்று அதை கூட தான் குமார பேசி குழந்தைங்களை எம்டியா விட்டுறக்கூடாது. நாம 7 கழுத வயசுல எல்லா வயசும் தாண்டி நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரகசியத்தை முன்கூட்டி அதுங்களுக்கு என்ன பண்ண உஷார்படுத்திடணும். பட்டுட்டு தான் வரணும்னு விட்டோம்னா அதை விட ஒரு வஞ்சனை வேற எதுவுமே இல்லை. அப்பா இதை நீ அன்னைக்கே சொல்ல வேண்டியதானப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை அழுது வாழ்க்கைய ரொம்ப நொந்து போய் நிக்குது நம்ம கிட்ட. அம்மா மன்னிச்சிருமா, நான் உனக்கு அன்னைக்கே சொல்லாம போயிட்டேன். அன்னைக்கே சொல்லியிருந்தேன்னா எனக்கு அறிவு வந்திருக்குல்லப்பா, நான் தெரிஞ்சிருப்பேன்ல, நான் மூடத்தனமா அந்த விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டேன்ல. இப்ப தப்புன்ட்டு நிக்கும் போது நீங்க விட்டுருவீங்களா? நம்ம பெத்த பொண்ண விட மாட்டோம்ல. அப்ப அந்த தப்பு நிகழாம இருக்கணும்.
அதுக்கு முன்கூட்டி நம்ம உசார்படுத்தணும். அதை உங்களுக்கு கிடைச்ச இந்த உபதேசத்தை, இந்த புருவ மத்தியத்தை, திருவடியை நிச்சயம் வந்து குழந்தைகளுக்கு என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். ஏன்னா நம்ம உழைக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகுது இல்லையா, அதுங்க உழைச்சு 12 வருஷத்துல என்ன ஆயிட்டோம், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டுமே. காலப்போக்கில் அட்வான்ஸ் மாதிரி தானே. எது டெபாசிட்? இதுதான் டெபாசிட். குழந்தை பேர்ல நகை போட்டு வைக்கிறீங்களோ இல்லையோ, சத்தியத்தை போட்டு வைங்க, உண்மையை போட்டு வைங்க. ஏன்னா அதுங்க வாழ்க்கையில போய் மோதி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை இப்பவே போட்டு விட்டுருங்க. அது அவமானப்பட்டு நொந்து நூலாகி வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பவே அதுக்கு திருவடியை காமிச்சு கொடுத்துருங்க. ஒரு உண்மையை சொல்லிட்டு காமிச்சு கொடுங்க. உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் யாருக்கு தீங்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிங்க. இங்க பார், இந்த உயிர்கள் எல்லாம் நம்ம உயிர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. எப்படி உனக்கு ஒரு உயிர் முக்கியமா, அதே மாதிரி உலகத்துல இருக்க உயிர் எல்லாருக்கும் உண்டு அப்படி சொல்லி கொடுத்துருங்க. அப்ப மதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மதிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் புடம் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த 5 தத்துவத்துல ஒரு ஆள் எங்க இருக்கிறான்ற அறிவு அதுக்கு வந்துடும். ஆணவத்தில் இருக்கிறானா, கண்மத்தில் இருக்கிறானா, மயக்கத்தில் இருக்கிறானா, தன்னறிவு பெற்றவங்களா, இவங்க சிவனடியாரா, இவன் சிவனடியார் இல்லையா, அவன் உலக நோக்கத்தில் இருக்கிறானா, இவன் நிலை இல்லாதது தேர்றானா, நிலையானது தேர்றானா அப்படின்ற அறிவு சின்ன வயசுலயே வந்துடும். ஆளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடும். யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, யார் கூட ஒட்டணும், யார் கூட ஒட்டக்கூடாது. ஆன்மா சார்ந்ததுன்னு ஒண்ணும், எது கூட சாரணுன்ற அறிவு வந்துடும். பன்றிக்குட்டி கூட சேரணுமா, நான் கண்ணுக்குட்டி கூட சேரணுமான்ற முடிவாயிடும். அதனால இப்பவே கொடுத்துருங்க. இப்பவே நல்லவங்க கூட சேர்ந்துருங்க. இனம் இனத்தாரதோட சேரணும். ஏன்னா என்னன்னா சிவபெருமான அடையக்கூடிய இனம் நம்பலாம். நம்முடைய கம்யூனிட்டி இதுதான். திருவடியில அடைஞ்சவங்களுடைய கம்யூனிட்டி இதுதான். இதான் சத் சங்கம். அப்படி உழைச்சி நம்ம 12 வருடம் நிறைவடையறதுக்கு நமக்கு தேவைப்பட்ட மாதிரி குழந்தைகள் எல்லாம் ரொம்ப அவசியமா அலைய விடாம முன்கூட்டியே அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரகசியத்தை சொல்லி அவங்களுக்கு பிரம்ம உபதேசம் கொடுத்து, இதுதான் உலகம் சாமி, இதுதான் விஷயம்னு சொல்லி, இந்த ஆடாம அசையாம இங்க நிறுத்தணும்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும் சாமி. உலகியலும் கிடைக்கும், உனக்கு அருளியலும் கிடைக்கும், எல்லா தைரியமும் கிடைக்கும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உனக்கு கிடைக்கும். ஆனா இந்த கத்தியை நீ சரியா யூஸ் பண்ணணும் சாமி. இது ஒரு ஞான வாள். இது ஒரு ஞான வாள். ஞான வாள். இந்த கத்தியை கொண்டு நம்ம இன்னொருத்தரை வீழ்த்த முடியும். எப்படி வீழ்த்த முடியும்னா, நம்ம சத்தியத்தில் இருந்தா மட்டும்தான் வீழ்த்த முடியும். நாம சத்தியம் தவறுன ஆளா இருந்தா அந்த வாள் நம்மளையே முதல்ல குத்திரும். ஏன்னா ஞானம் அப்படிப்பட்டது. பிடி இல்லாத கத்தி அது. அது ஒரு பிடி இல்லாத கத்தி. ஏன்னா இன்னொருத்தரை தாக்குறதுக்கு முன்னாடி அந்த முனை நம்மள குத்திரும். அப்ப உபதேசம் பெறணும்னா யாதோ ஒரு உயிருக்கும் நம்ம தீங்கு செய்ய மாட்டோம்ன்ற ஒரு உறுதிப்பாடு இருந்தா மட்டும்தான் அந்த கத்தியை நம்ம கையில கொடுப்பாங்க. இந்த கத்தி எதுக்கு தெரியுமா? பொறுமைன்ற ஒரு ஆயுதம் வேணும். தைரியம் என்ற ஒரு ஆயுதம் நம்மளுக்கு வேணும். பொறுமைன்ற ஒரு அந்த கேடயமும், தைரியம் என்ற ஒரு பெரிய வாள், ஞான வாளையும் கையில வச்சுக்கின்னு இந்த ஆணவம் கண்மம் மாயை வெட்டி வீழ்த்தணும். 8 பேர் இருக்குது உள்ள. காம, குரோத, மோக, லோப, மதம், ஆச்சரிய, டம்பம், அசை 8 பேர் இருக்குது. அந்த 8 பேருடைய தலையை சீவணும். குருநாதர்கிட்ட வாங்கின அந்த கத்தியை வச்சு என்ன பண்ணணும்? சீவணும். அதுக்குதான் கத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்குதான் உபதேசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு உபதேசம் எப்படிப்பட்டதுன்னா உன்னதமானது. புண்ணியம் செய்தாருக்கு தான் அது உண்டு. இல்லைன்னா உபதேசம் அவங்களுக்கு கிடைக்காது. இந்த கலியுகத்துல மிக நேர்த்தியாக ஒரு குரு வந்து உங்களுக்கு வாய்க்கிறாருன்னு சொன்னா அது நம்ம செஞ்ச தவம், நம்ம செஞ்ச புண்ணியம். ஏன்னா எதை தொட்டாலும் காசு, கன்சல்டேஷனுக்கு காசு, அட்வைஸ் பண்றதுக்கு காசு, குறிப்பு சொல்றதுக்கு காசு, ஃபர்ஸ்ட் ஒப்பீனியனுக்கு காசு, செகண்ட் ஒப்பீனியனுக்கு காசு, ஒரே நோய் தான், தேர்ட் ஒப்பீனியனுக்கு காசு. இப்படி காசு காசுன்னு உலகத்துல இருக்கிற இந்த உலகத்துல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம சிவபெருமான தொட்டு காமிக்கிறாருன்னா, சுட்டி காமிக்கிறாருன்னா அதை நீங்க கொஞ்சம் உணர்ந்துக்கணும் இல்ல? ஜென்மத்துக்கு உரைக்கணும் இல்ல? எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பேசுறானேன்றது புரிஞ்சுக்கணும் இல்ல? அந்த அறிவு எப்போ உங்களுக்கு வர்றது? அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். போன் பண்ணி, ஐயா நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து, நான் இந்த நிலையில இருக்கிறேன்,
சரியில் இருக்கிறேன், இந்த மாதிரி கிரிகள் இருக்கிறேன். அடுத்து நான் என்ன செய்யணும்? இதுதான் பணிவு. இது வராதனால தான் நம்ம நிகழ்ச்சி விட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. போய் இவங்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கறது? ஆணவம். போய் இவங்கிட்ட நம்ம என்ன கத்துக்கிறது? அதான் அகம்பாவம். சிகாரத்துக்குள்ள வரணும்னா பக்குவம் வேணும், பணிவு வேணும், பணிவு வேணும். இல்லைன்னா வர முடியாது, இல்லைன்னா வர முடியாது. சரி, இந்த பாட்டை பாடி முடிச்சிடலாம். அப்போ அட்டமா சித்தியில இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, இந்த அட்டமா சித்தி அடையறதுக்கு குறைஞ்சபட்சம் 12 வருடங்களாவது நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஆடாம அசையாம சாமியோட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்ல பூர்வத்தை பார்க்கணும். என்னைக்கு நீங்க கேள்விப்பட்டீங்களோ அன்னில இருந்து கணக்கு வச்சுக்கங்க. அந்த முழுமை பெறக்கூடிய நாள் இருக்கு இல்லையா? அதான் ஒரு உன்னதமான நாள். நீங்க எல்லாம் ஆலமரம் மாதிரி வரப்போறீங்க. எனக்கு நல்லா தெரியும். போட்ட விதை ஒருபோதும் வீண் போகாது, சோடும் போகாது, அழிஞ்சு போகாது. அடியனுடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு சொல்லும் உங்களை தச்சு கரெக்டா காப்பாத்தி ஊர் வந்து சேர்ந்துருன்ற நம்பிக்கை அடியனுக்கு இருக்குன்னு சொல்லி பாடலோட நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மதிதனில் ஈராராய் மண்ணும் கலையின் உதய மது நாளொழிய ஓரெட்டு பதியும் ஈராராண்டு பற்றர பாக்கில் திதமன ஈராறு சித்திகளாமே. இந்த உதய மதுன்றது அமுதம் சுரக்கிறது சொல்றது. மதிதனில்ன்றது சந்திரனை மையமா வச்சு பயிற்சி செய்யறது, அதாவது இடகலையை மையமா வச்சு. இந்த பிராணாயாமம் கொடுக்கும்போது அந்த கலை உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால முறையா அந்த பிராணாயாமத்தை வாங்கிக்கிங்க. பிரத்யாகாரம் பண்ணலாம், அப்புறம் தாரணைக்கு போகலாம், தியானத்துக்கு போகலாம், சமாதிக்கு போகலாம், அதுக்கப்புறம் அட்டமா சித்திக்கு போகலாம். சரியா? அப்புறம் உடனே அருவா எடுத்துன்னு போற மாதிரி நம்ம இப்ப போக முடியாது. பயிற்சி செஞ்சா மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி அந்த ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த நிலைய எல்லா சாதகர்களும், இந்த நிகழ்ச்சிக்கு வர எல்லா சாதகர்களும் யார் யார் எந்த நிலையில இருக்குன்னு பாருங்க. சாமிக்கு ஆட்பட்டவங்க, சாமிக்கு ஆட்படாதவங்க, இறைவனுக்கு ஆட்பட்டவங்க, இறைவனுக்கு ஆட்படாதவங்க, சிவபெருமானுக்கு அடிமை செய்யறவங்க, அடிமை செய்யாதவங்க, திருவடியை அடைஞ்சவங்க, திருவடி அடையாதவங்க, இப்படி குறிப்பெடுத்து பாருங்க. எல்லா வேடமும் தரிச்சிருந்தாலும் அவங்களுக்கு சிவனடி வாய்ச்சிருக்குதான்னு பாருங்க. எந்த ஒரு சொற்பொழிவு கேட்டாலும் அவர் ஆணவத்துல பேசுறாரா, கண்மத்துல பேசுறாரா, இல்ல பொருளுக்காக பேசுறாரா, இல்ல மயக்கத்துல இருக்கிறாரா தெளிஞ்சு கேளுங்க. அவன் கர்வத்துல கத்துறானா, இல்ல படிப்பு கர்வம் இருக்குதா, திமிர்ல கூட அந்த திமிர்னா என்னன்னா எனக்கு தெரியுன்ற கர்வம் இருக்கு இல்லையா, அதுல பேசுறானான்னு பாருங்க, இல்ல பணிவு இருக்குதான்னு பாருங்க. இது மூணுத்தையும் பார்த்துட்டு தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி அடியானுக்கு போன் பண்ணுங்க. சரியா? சிவபெருமானே, சிவசிவா. பங்கெடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியின் இதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லக்தரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எனும் தரும் நல்லெனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பொங்குடலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை தற்போது சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழிமைகளாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.